செகண்ட் ஹீரோன்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு முகமானது ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னா அது அப்பாஸ் அவர்களுடைய முகம் தாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா செகண்ட் ஹீரோவாகவும் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல மட்டும் நடிச்ச ஒரு ஆக்டர்னா அது அப்பாஸ் தாங்க. இவர் நடிச்ச எக்கச்சக்க படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. கண்டு கொண்டேன், மின்னலே, காதல் தேசம், படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எல்லா படத்திலுமே இவர் ஒன்னு செகண்ட் ஹீரோவா பண்ணிருப்பாரு, இல்ல டபுள் ஹீரோ சப்ஜெக்டா அது இருந்திருக்கும். சரி, அதையும் தாண்டி ஒரு ரோல் இவருக்கு வந்தாலுமே அந்த ரோல்ல இவருக்கு ஒன்னு ஹீரோயினி இவரை லவ் பண்ணும், இல்ல இவர் ஹீரோயினை லவ் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாதிரியான ஒரே வட்டத்துக்குள்ளதான் இவர் சுத்திட்டு இருந்தாரு. உதாரணத்துக்கு மதுமதி, மலபார் போலீஸ் மாதிரியான படங்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இப்படி ரொம்ப வருஷமா செகண்டரி ஹீரோவாவும் அமெரிக்க மாப்பிளையா மட்டும் நடிச்சிட்டு இருந்த அப்பாஸ் அவர்களுடைய கரியர் எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துல டவுன்ஃபால் ஆக தானே தொடங்கும். அதனால வயசாக செகண்ட் ஹீரோவா சரி ஓகே இனிமே அப்பாஸ் தேவையில்லை வயசாயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கழட்டி விட தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அவர் மொத்தமா ஆக்டிங்க குவிட் பண்ணிட்டாரு. இப்ப அவர்கிட்ட நீங்க ரொம்பவே பீக்ல இருந்தீங்க, ஆனா திடீர்னு உங்களுடைய ஆக்டிங் ஆனது ரொம்ப டவுன்ஃபாலுக்கு போயிருச்சு, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து ஆக்டிங்க கெரியரா பார்க்கல, அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு கால் ஷீட் நம்ம கொடுக்குறோம், அங்க போய் ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு வரோம், அப்படி மட்டும் தான் அதை நான் பார்த்தேன். நான் சீரியஸா எடுக்காதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. இப்ப எனக்கு அந்த வாய்ப்புகள் வந்துருந்துச்சுன்னு சொன்னா நான் அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்து பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஆர்பிக் விளம்பரம் பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பாத்ரூம் கிளீன் பண்ணதானே சொல்றேன், அது ரொம்ப நல்ல விஷயம் தானே, அதுல எந்த தப்பும் இல்லையா. அது மட்டும் இல்லாம 8 வருஷம் நான் டவுன்ஃபால்ல இருந்தப்போ எனக்கு சோறு போட்டது ஆர்பிக் விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிக் விளம்பரம் பத்தியுமே அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு.